இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியிலிருக்கிற ஒரே பிறந்த குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் ஆண்டவர் பிதாவை யாருமே பார்க்க முடியாது. தேவனை தரிசித்தவங்க யாரும் உயிரோடு இருந்ததும் இல்லை. தேவனை ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை. இது முற்றிலும் உண்மையானது. ஆனால் அது எப்படி நமக்கு தேவனை பற்றி தெரியுது அப்படின்னா, அப்பாவை பற்றி தெரியும்னா பிள்ளையை பார்த்தா தெரியும். அப்பாவுடைய குணம் எப்படின்னு பிள்ளையுடைய குணத்தை பார்த்து அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை, தன்னுடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே இயேசு கிறிஸ்துவை செல்ல பிள்ளையாக அவர் அவருடைய மடியில் இருந்தார். நான் நித்தம் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 8 சொல்லுவார். அப்படிப்பட்ட பிதாவின் குமாரனை அவர் நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவரை வெளிப்படுத்தினது யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். பிலிப்பு சொல்லுவார், பிதாவை எங்களுக்கு காண்பீங்க, அது போதும் அப்படிம்பார். அவர் சொல்லுவார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நீ என்ன பார்க்குறல்லா, என்னை பார்த்தனா நீ பிதாவையும் பார்த்த மாதிரி தான் அப்படிம்பார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிதாவை பற்றி என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். பிதா எப்படிப்பட்டவர் என்பதை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். லாசர் இறந்தபோது கூட அவர் சொல்ல, என் பிதா நீங்கள் எனக்கு செவி கொடுக்கறதுனால, எப்பொழுது எனக்கு செவி கொடுக்குன்னு நான் உண்மை சோஸ்தரிக்கிறேன் அப்படின்பார். அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே அவர் முதல்ல பிதாவுக்கு முதலிடம் கொடுப்பார். இயேசு கிறிஸ்து இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும்போது பிதாவை கனப்படுத்தினார். பிதா தவிர குமாரன் தவிர பிதாவை யாரும் கண்டதில்லை. அவர் பிதாவை வெளிப்படுத்துறது எப்படின்னா தன் மூலமாகத்தான் வெளிப்படுத்துகிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் யோவானில் பார்த்திங்கன்னா, என் பிதா எனக்கு சொன்னபடி தான் நான் செய்வேன், என் பிதா எனக்கு என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக தன்னை என்ன செய்வார், அவர் தன்னை பிதாவுக்கு ஒப்பு கொடுப்பார். பிதாவுடைய பிரியமான மகனாக இயேசு கிறிஸ்து இருந்தார். அதான் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பாரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். பிதாவை கண்டவன் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நான் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படிங்கிறாரு இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, அப்படி சொல்லுவார். அதே மாதிரி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஏக திருத்துவமாகவும் ஒரே தேவனாகவும் இருக்கிறாங்க. நாம் அவர்களை என்ன செய்யலாம், பிதாவை கண்டவன் இயேசுவை கண்டான், இயேசுவை கண்டவன் பிதாவை கண்டான். ஆனால் நாம் முழு மனதோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது பிதாவையும் ஏற்றுக்கொள்கிறோம், அவருடைய கற்பனைகளையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். பிதாவின் சாயல் குமாரனில் வெளிப்படுகிறது. நாம் அதை புரிந்து கொள்ளலாம். ஆமென்.